ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ரம்யாவோட ஜீப் ஸ்டார்ட் ஆகாம நின்னு போனதுக்கு காரணம் நீங்க தானா? நான் தான், நானே தான். என்ன பண்ணீங்க சின்னதா? ஐயோ அண்ணா, அதுக்கு நான் பெருசா எதுவுமே பண்ணல. ஜீப்போட சைலன்சர்ல துணியை சொருகி விட்டேன், அவ்வளவுதான். சோலி முடிஞ்சு. ஜீப் ஸ்டார்ட் ஆகல. ஏன் சின்னதா இப்படி பண்ணீங்க? பழிக்கு பழி, சோ சிம்பிள். தப்பு சின்னதா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ரம்யா நம்மள கஷ்டப்படுத்தினாங்கிறதுக்காக நாம அவளை இப்படி கஷ்டப்படுத்தணுமா? நாம என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிரிங்க தான் முடிவு பண்றாங்க. இல்லங்க சின்னதா, இப்படி பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் வித்தியாசம் இருக்கணும்? நல்லவங்கன்னா கெட்டவங்க பண்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா? அவ ஒன்னு அழ வச்சா, அதை பார்த்து என் மனசை துடிக்க வச்சா. பதிலுக்கு அவளை என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். அண்ணோ, நீ சும்மா அவளுக்காகலாம் யோசிக்காத. அவளுக்கு இது தேவைதான். சொல்ல போனா அவளுக்கு இந்த தண்டனையே குறைச்சல் தான். அதனால நீ விடு. இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சின்னதா. நீ ஒருத்தரை நினைச்சு கவலைப்படுறனா அதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதியும் தராதரமும் இருக்கணும். அது ரம்யாவுக்கு சுத்தமா கிடையாது. அவளை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. இப்ப நீ யோசிக்க வேண்டிய வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சின்னதா? இங்க பாரு, நான் சொல்றத நீயும் நிதானமா யோசிச்சு பாரு. என்னதான் ரம்யா அவன் வண்டியை வாங்கி வச்சிருந்தாலும் அதை நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து அதை சரவெடிய கட்டி வெடிச்சு அதை எரிக்க வைக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் கிடையாது. அதுவும் இல்லாம அவ இந்த அளவுக்குலாம் இறங்கி வந்து பண்ண மாட்டா. ரம்யா வேற யார் மூலமாவோ இந்த காரியத்தை சாதிச்சிருக்கா. ரம்யாவுக்கு வேற யாரோ பின்னாடி இருந்து பக்காவா உதவி பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கும்? அது இன்னுமா உங்களுக்கு புரிப்படல? நம்ம கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்ப ரம்யா வீட்ல அத்தையும் பெரிய தானும் நின்னு பேசிட்டு இருந்தாங்களே,